வணக்கம். இந்த பதிவுல ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோயிலேயே சில வெரைட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? அதுல இந்த ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரான், HER2 இது 3ம் நெகட்டிவ். அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு பற்றி சொல்ல போகிறேன். இது ஈஸ்ட்ரஜன் தூண்டுதல்லையோ புரோஜெஸ்டரான் தூண்டுதல்லையோ இல்லை HER2 தூண்டுதல்லையோ வளரல. இது 3மே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு டைப் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு பொதுவாக ட்ரிபிள் நெகட்டிவ்னா முக்கியமாக ஒன்று ஞாபகமாக எல்லாத்துக்கும் பண்ணுவோம். எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம மேமோகிராம் பண்ணி அல்ட்ராசவுண்ட் பண்ணி பயோப்சிலேருந்து இந்த டெஸ்ட் ER, PR, HER2லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது ட்ரிபிள் நெகட்டிவ் கொண்டுட்டு வரோம். ட்ரிபிள் நெகட்டிவ் தெரிஞ்சப்பறம் பெட் சிட்டின்னு ஒன்று பண்ணி பார்ப்போம். இது வேற எங்கேயும் உடம்புல பரவி இருக்கா, அது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கறதுக்கு. இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த மரபணு சார்ந்து வரக்கூடியது கொஞ்சம் அதிகம் ட்ரிபிள் நெகட்டிவ்னா. அதனால இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் வந்தால் அது என்ன ஏஜ்னாலும் அவங்களுக்கு இந்த ஜீன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது, ஜெனட்டிக் கோளாறுனால ஜீன்ஸ் கோளாறுனால பரம்பரையாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? பாட்டிக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, அத்தைக்கு இருந்தது, பெரியம்மாக்கு இருந்தது, சித்திக்கு இருந்தது. அதனால அந்த மாதிரி இவங்களுக்கும் இருக்குமா, இல்லை இந்த மரபணுவோட மாற்றம் இவங்களுக்கு தான் முதல்ல ஏற்பட்டிருக்கா அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்னா இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, அப்படி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்தால் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிய வச்சுட்டு கவுன்சில் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பிளட் டெஸ்ட் அனுப்புவோம். அது ஜீன் கோளாறு காலமாக இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் வந்ததா, ஜீன் கோளாறு சம்மந்தப்பட்ட ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரா, இது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னா அதை கொண்டு சில ட்ரீட்மெண்ட்கள் மாறும். அதுக்காக இதையும் அனுப்புவோம். பொதுவாக இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சருக்கு எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்டேஜ் ரொம்ப சின்னதாக இருக்குது, 5 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு எடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணுவோம். பட் யாருமே அவ்வளோ சீக்கிரம்லாம் கண்டுபிடிக்கிறதே இல்லை. நம்ம கண்டுபிடிக்கும் போதே எல்லாருக்கும் 2 சென்டிமீட்டர் ஸ்டேஜ் 1, 2ன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணாமல் இங்கேயும் என்ன பண்ணுவோம், முதல்ல கொஞ்சம் கீமோதெரப்பின்னு கொடுப்போம். இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த கட்டி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதனால அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த குறைஞ்சி போயிட்டாலும் நம்ம பின்னாடி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கும் ஒரு 6 சைக்கிள் அல்லது 8 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுப்போம். இந்த கீமோதெரப்பி கொடுத்துட்டு கரைஞ்சி போயிடுச்சு, சரி கரைஞ்சி போனப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாமல் தவிர்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன்னா நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் மருந்து போதும் நிறுத்தும்போது நம்ம சில சமயம் அது திருப்பி வளர ஆரம்பிக்கலாம். அதனால அப்படி இல்லாமல் இந்த மருந்து வேலை செஞ்சு கட்டி முழுமையாக போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஆப்ரேஷன் கட்டாயமாக தேவைப்படும். இந்த கட்டி நல்லா கரைஞ்சி போயிடுறதுனால கட்டி எங்கே இருந்தது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால கட்டி எங்கே இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், பயாப்சி பண்ணுற ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு 2 சைக்கிளுக்கு அப்புறமோ அந்த கிளிப்புன்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும். அதை அந்த கிளிப்பை அந்த டியூமர்னுடைய சென்டரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கரைய அது கட்டி கரைஞ்சி போனால் கூட கிளிப் அந்த இடத்துல இருக்கும். கிளிப் அடையாளப்படுத்தும் இந்த இடத்துல தான் அந்த கட்டி இருந்ததுன்னு. நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கிளிப்பை அடையாளப்படுத்தி அந்த கிளிப்பை சுற்றி இருக்கிற அந்த டிஷ்யூ எடுத்து அப்புறம் அக்கல்லாம் நெறியில் பரவி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? அப்போ அதையும் அந்த நெறிகளையும் எடுத்து நம்ம செக் பண்ணுறதுக்கு லேபில் கொடுக்கும்போது டியூமர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மருந்துக்கெல்லாம் எஃபெக்டில் கேன்சர்லாம் முழுமையாக காணாமல் போயிடுச்சா, குறைஞ்சிருச்சா, கம்ப்ளீட்டாக ரெஸ்பாண்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கம்ப்ளீட்டாக ரெஸ்பாண்ட் ஆயிருந்தால் அதுக்கு பேர் PCRன்னு சொல்கிறது, பேத்தலாஜிக்கல் கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ். சில பேருக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்பாண்ட் ஆகாமல் இத்தனை மருந்து கொடுத்தும் சில செல்ஸ் தெரியலாம். அந்த ரெசிடியூ எவ்வளவுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்கோரிங் இருக்குது, அது எவ்வளவுன்னு பார்ப்போம். இந்த ரெசிடியூ இருந்ததுன்னா இவ்வளோ மருந்து கொடுத்தும் இன்னும் வேலை பண்ணலையே, அப்போ அதுக்கு மருந்தை மாற்றி கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுப்போம், இன்னும் ஒரு 6 மாதம் டேப்லெட் கொடுப்போம். சப்போஸ் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அப்போ ரொம்ப நல்லது, இப்போ இனிமேல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு விட்டுடலாம். இதில் ஆப்ரேஷனும் நம்ம கொஞ்சமாக பண்ணலாம். கட்டி நல்லா குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா அந்த கிளிப் இருக்கிற அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு சில பேருக்கு ஃபுல்லாக எடுக்க வேண்டி வரலாம். பட் நிறைய பேருக்கு மார்பகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் உருவாகும். அப்படி பாதுகாத்து பண்ணால் கொஞ்சம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலான்னு சொல்லுவோம். முழுக்க எடுத்துட்டு நல்ல டியூமரே இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா ரேடியேஷன் கூட அவாய்ட் பண்ணிடலாம். இதை தான் இதனுடைய ஆதாயம். ரெண்டாவது, இப்போ புதுசாக இப்போல்லாம் இம்யூனோதெரப்பின்னு கூட கொடுக்குறோம். இந்த ER, PR, HER2 பண்ணி ட்ரிபிள் நெகட்டிவ்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
PDL1 ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த பயாப்சி பண்ண அந்த டியூமர் டிஷ்யூலேருந்தே பண்ணிடுவோம் லேபில் கொடுத்து. இப்போ இதில் ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இம்யூனோதெரப்பின்னு ஒரு மருந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த இம்யூனோதெரப்பிங்கிற மருந்து 3 வாரத்துக்கு ஒரு முறை கீமோதெரப்பியோட சேர்த்து கொடுக்கும்போது ரெஸ்பான்ஸ் இன்னும் நல்லா கேட்குது. நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அணுக்களை இது இந்த இம்யூனோதெரப்பி இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குது. நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி கூடிய அணுக்கள் இந்த கேன்சர் செல்ஸை இது தப்பான செல்லு, இது நல்லதில்லை, நம்ம உடம்புக்கு நல்லதில்லைன்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி செல்ஸே என்ன பண்ணும், அந்த கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கீமோதெரப்பி ஒரு பக்கம் அழிக்கும், இந்த இம்யூனோதெரப்பி நம்ம எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு அதை நம்ம சைட்லேருந்து உடம்பு சைட்லேருந்தும் அந்த செல்ஸை அழிக்கிறதுக்கு தோது பண்ணும். இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த ட்ரிப்பிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சருக்கு எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணாமல் இங்கேயும் கொஞ்சம் மருந்தை முதல்ல கொடுத்துட்டு, இந்த கீமோதெரப்பிங்கிற மருந்து முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்புறம் ட்ரிப்பிள் நெகட்டிவ் மரபணு சார்ந்து வந்திருக்குன்னு அதுக்குள்ளே பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா முன்னாடியே, அந்த ரிப்போர்ட்டில் இது மரபணு கோளாறுனால வந்த ட்ரிப்பிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர், இந்த ஜீன் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதில் மியூட்டேஷன் இருக்குதுன்னு வந்துச்சுன்னா மரபணு சார்ந்து, அப்போது அதுக்கும் ஒரு மருந்து இருக்குது, பார்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம், ஒலாபரபின்லாம் இருக்குது. இந்த மருந்து டேப்லெட்ஸ் ஃபார்மில் கிடைக்கும். இதை ஒரு 2 வருஷத்துக்கு கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த கேன்சர் திருப்பி வரக்கூடிய வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம குறைக்கிறோம். இதெல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் 4-5 வருஷமாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சம்மரைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், HER2 3 இல்லாத பட்சத்துக்கு இதெல்லாம் இல்லாமல் வளரக்கூடிய கேன்சர் தான் ட்ரிப்பிள் நெகட்டிவ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ட்ரிப்பிள் நெகட்டிவ் வந்தால் அவங்களுக்கு கட்டாயமாக ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இது பெட் சிடிலாம் பண்ணி பார்த்துட்டு எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் கீமோதெரப்பிங்கிற மருந்து கொடுத்துட்டு அப்புறமா ஆப்ரேட் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு தேவைப்பட்டால் அந்த இம்யூனோதெரப்பியும் சேர்த்து கொடுப்போம். அப்புறம் அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளிப் போட்டு மார்க் பண்ணி வச்சுப்போம் அடையாளப்படுத்துறதுக்கு. ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்லா குறைஞ்சி வந்திருந்தது அப்படின்னா அந்த கட்டி இருக்கிற அளவுக்கு அந்த கிளிப் இருக்கிற இடத்த மாத்திரம் எடுத்தால் போதும், அந்த நெறி எடுத்தால் போதும்னு பண்ணுவோம். அப்புறம் அதை டெஸ்ட்டு கொடுத்து டியூமர் இருக்கா இல்லையாங்கிறத வச்சுக்கிட்டு, இல்லைன்னா மேற்கொண்டு கீமோதெரப்பியோ டேப்லெட்டோ தேவையில்லை, இருக்குன்னு வந்ததுன்னா அப்போ இந்த மருந்துக்கெல்லாம் வேலை செய்யலை, இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை மாற்றி கொடுக்கலாம், பட் டேப்லெட்ஸ் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்போம். மரபணு சார்ந்து வந்திருந்ததுன்னா அதுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 வருஷத்துக்கு மருந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் ட்ரிப்பிள் நெகட்டிவ்ங்கிற கேன்சர்ஸ்க்கு எப்படி வைத்தியம் பண்ணுங்கிற முறையை கொஞ்சம் உங்களுக்கு இதில் எடுத்து சொல்லியிருக்கேன்.